ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து என்னோட டிப்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கிரேவ் ஆகும். நானுமே இது ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் சாப்பிடுவார். வெளியே போகும்போது சாப்பிடுவார். நான் சும்மாவே உட்காந்துருக்க முடியாது, எனக்கும் கிரேவ் ஆகும். அண்ட் தென் வீட்லேயும் பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்தா கேக் இருக்கும், பிஸ்கட் இருக்கும், அண்ட் தென் வந்து ஜூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஐஸ்கிரீமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நம்மளால் சமையலில் போய் சமைக்க முடியும்? ஃப்ரிட்ஜை திறந்து தானே எடுத்து சமைச்சாகணும். ஸோ இந்த கிரேவிங்கை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, சுகர் கிரேவிங் இருக்கும் போது பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன், உலர் திராட்சை சாப்பிடுவேன். அதுக்குன்னு ரொம்ப உட்காந்து டப்பா நிறைய அள்ளி வச்சு சாப்பிட மாட்டேன். ஜஸ்ட் 1, 2 எடுத்து அப்படியே மென்னுக்கிட்டே ஓட்டிடுவேன். மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே வந்து அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ண அதை எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து காரம் ஐட்டம், காரத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சிப்ஸ் ஐட்டம்னா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு கொஞ்சோண்டு 1, 2 அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்புறம் வடகம் மேக்ஸிமம் வந்து நான் ஊர்லேருந்து வடகம் கொண்டு வந்திருந்தேன். எப்போ நான் ஜெர்மனி வந்தாலும் ஒரு கவர் நிறைய வத்தல் கூழ் வடகம் கொண்டு வருவேன். ஸோ வடகத்தை பொரித்து ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. அதை எடுத்து குறிச்சிக்கிட்டே இருங்க. ஸோ அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அப்பளம் அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். அதுக்குன்னு இதுவுமே டப்பா நிறையா கொட்டி வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. 1, 2 சாப்பிட்டோமா, விட்டோமா, அடுத்து போய் லஞ்சை சாப்பிட்டோமா, டின்னரை சாப்பிட்டோமா, முடிச்சுக்கிட்டோமா அப்படின்னு இருக்கணும். ஸோ கிரேவிங்கை நான் இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சுடுதண்ணியை சிப் பண்ணி குடிக்கலாம். சுடுதண்ணியை சிப் பண்ண நம்மளுக்கு அந்த கிரேவிங் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட டிப். தேங்க்யூ. மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.